ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வாவ் மண்மனம். ஒரு கைப்பிடி எப்சம் சால்ட்டை நான் ஒரு பக்கெட் தண்ணி ஃபுல்லாத்துலேயும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். முக்கியமாக இன்றைக்கி இந்த எப்சம் சால்ட் வாட்டர் வந்து நம்ம தக்காளி செடி வந்து ஃபுல்லாக இலையெல்லாமே மஞ்சளாக மாறிச்சில்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்போ கொடுக்கணும். ஏன்னா எப்சம் சால்ட் வாட்டர் வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லீவ்ஸ் எல்லாமே அடியில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே மஞ்சளாச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எப்சம் சால்ட் வாட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த இதெல்லாமே அந்த பிரச்சனை எல்லாமே இல்லாமல் ஆகும். அதுவும் இல்லாமல் நார்மலாகவே மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் எப்சம் சால்ட் வாட்டர் எல்லாருக்குமே கொடுக்கலாம். முக்கியமாக தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகா இந்த மாதிரியான செடிங்களுக்கு எப்சம் சால்ட் வாட்டர் ரொம்பவே நல்லது. ஸோ எல்லா தக்காளி செடிக்குமே நம்ம ஊற்றியாச்சு. ஸோ மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ரொட்டேஷ்னலாக ஒரு மாதத்தில் ஒரு வாரம் நீங்கள் வந்து எப்சம் சால்ட் வாட்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் பட்டர் மில்க் வாட்டர், அதுக்கு அடுத்த வாரம் பனானா ஃபெர்டிலைசர், அதுக்கு அடுத்த வாரம் பஞ்சகவ்யம், இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ அவங்களுக்கு தேவையான சத்து வந்து நம்ம ஈஸியாக வந்து அவங்களுக்கு சேரும். அவ்வளோதான், தக்காளி செடி எல்லாத்துக்குமே ஊற்றியாச்சு. ஸோ நம்ம மற்ற வாட்டர் ஆப்பிள், கொத்தவரக்காய் எல்லாத்துக்குமே கூட நம்ம ஊற்றிடலாம். ரெண்டாவது தண்ணியுமே ரெடி ஆகிடுச்சு. எலுமிச்சை செடி, கொய்யா எல்லாத்துக்குமே ஊற்றிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.